நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, மாலத்திக்கு என்னாச்சுமா? அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். மாலத்திக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மாலதிக்கு கேன்சர்ப்பா. நம்ம மாலதிக்கு கேன்சரா? எப்படிமா? எப்படி? இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்ககிட்ட சொல்லாம உங்க மனசுக்குள்ள எப்படி மறைச்சு வச்சிட்டு இருந்தீங்க? நான் உங்களை வற்புறுத்தி கேட்காம இருந்தா நீங்க சொல்லிருக்கவே மாட்டீங்கல்ல? மாலதி, மாலதி என் பொண்ணு இல்லையாமா? நானும் அவன் மேல பாசம் வச்சிருக்கேன்ப்பா. என்கிட்ட ஏன் மறைச்சிக்க? நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏமா இப்படி நடந்துச்சு? ஏன் அதுவும் நம்ம மாலத்திக்கு போய்? இல்லம்மா, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க போய் தானமா சொல்றீங்க. நம்ம மாலதிக்கு இந்த நிலைமை. அவ இன்னும் சின்ன பொண்ணுமா. இவ்வளவு பெரிய சோகத்தை அவளால எப்படி தாங்கிக்க முடியுமா? ஆண்டி, என்னால நம்பவே முடியல. விஸ்வாக்கு லவ்வரா? யார் அந்த மாயா? விஸ்வா லண்டனுக்கு மியூசிக் ட்ரைனிங் போனப்ப மாயா அந்த குரூப்ல இருந்தா. அவங்க 2 பேரோட முதல் சந்திப்பிலேயே காதல் ஏற்பட்டுச்சு. மாயா விஸ்வாவோட காதலி மட்டும் இல்ல, அவனோட வழிகாட்டியாவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருந்தா. விஸ்வா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா. ஆனா ஒரு நாள் மாயா அவனோட காதலை தூக்கி எறிஞ்சிட்டு அவனை விட்டு போயிட்டான். அன்னையில இருந்து நம்மளோட விஸ்வா மியூசிக்கையும் காதலையும் ஒட்டு மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அன்னையில இருந்து விஸ்வாவோட வாழ்க்கையே மொத்தமா இருண்டு போயிடுச்சு. அந்த இருட்டுல இருந்து அவனால வெளிச்சத்துக்கு வரவே முடியல. எனிவே நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்போ மாயா அவ பண்ண தப்ப உணர்ந்துட்டா. அவ திரும்பவும் விஸ்வாவோட வாழ்க்கையில வரணும்னு விரும்புறா. விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஓ, இதான் விஷயமா? அதான் விஸ்வா பொண்ணுங்க பேரை கேட்டாலோ இல்ல காதல் பேரை கேட்டாலோ அவ்வளவு கோவப்படுறானா? நான் அதை புரிஞ்சுக்காம பாவம் அவனை வெறுப்பேத்திட்டு இருந்தேன். ஆனா ஆண்டி, எனக்கு ஒரு டவுட். ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரு வாட்டி விஸ்வாவை ஏமாத்திருக்கா. திரும்பவும் ஏமாத்த மாட்டான்னு என்ன கேரண்டி இருக்கு? இத பத்தி நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் மாலதி. சமீபத்துல நான் மாயாவை மீட் பண்ணேன். அவ விஸ்வா மேல வச்சிருக்கிற உண்மையான காதல அவளோட கண்கள்ல உணர முடிஞ்சது. ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடிஞ்சது. யூனோ மாலதி, நம்மளோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த நாம இழந்துட்டோம்னு எப்ப தெரிய வரும்னா, அதை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம். மாயா விஷயத்திலயும் இதுதான் நடந்திருக்கு. விஸ்வாவை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு விஸ்வாவோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சிருக்கு.
அதனால எழுந்த காதல திரும்பவும் பெறணும்னு ஆசைப்படுறா. ஆனா இதுல கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா மாலதி? விஸ்வாக்கு மாயாவோட காதல் மட்டும் இல்ல, அவளோட முகத்தை பார்க்க கூட இஷ்டம் இல்ல. ஆண்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நாம மாயாவுக்கு பதிலா வேற பொண்ணு விஸ்வாக்கு பார்க்கலாமா? இல்ல மாலதி, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம விஸ்வாக்கு மாயாவை விட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டா. அது மட்டும் இல்ல மாலதி, மாயா எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பொண்ணு, ரொம்ப படிச்சவ, அழகானவளும் கூட. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும், பழகி இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க உயிருக்குயிரா. உண்மையான காதல் என்னைக்கும் எப்பவும் காதலிக்கிறவங்களை விட்டு விலகவே விலகாத, அவ்வளவு சுலபமா மறக்கவும் முடியாத. என்னோட விருப்பம் என்னன்னா, விஸ்வா மறுபடியும் மாயாவோட காதலை ஏத்துக்கணும். அப்படி நடக்கணும்னா அதுக்கு உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் மாலதி. ஆண்டி, நானா? ஆமா மாலதி, மாயாவையும் விஸ்வாவையும் ஒண்ணு சேர்க்கறது என் ஒருத்தியால மட்டும் முடியற காரியம் இல்ல. அதனாலதான் உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. விஸ்வா காதல் மேல இருக்கிற வெறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட வாழ்க்கையில மாயாவை அவன் ஏத்துக்கணும். நீ எனக்கு உதவி பண்ணல மாலதி? எனக்கு தெரியல ஆண்டி, ஆனா நீங்க முதல் தடவையா எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கீங்க. நீங்க இனிமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஆண்டி, நீங்க எனக்கு 3 days டைம் கொடுங்க போதும். விஸ்வா மாயாவோட பிரிஞ்சு போன காதல நான் சேர்த்து வைக்கிறேன், கண்டிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகன் சார், கேன்சரை குணப்படுத்துறதுக்கு 2 வழிதான் இருக்கு. கீமோதெரப்பி, அப்புறம் ரேடியேஷன் தெரப்பி. மாலதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறத பற்றி நாம் அவளுக்கு கேன்சர் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். அதுக்கு எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். தம்பி, எனக்கு உங்க அளவுக்கு விவரம் தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த மெடிக்கல் ஃபீல்டை பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என் மனசுல என்ன தோணுதுன்னா, ஏன் மாலதியை இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டுறது நல்லதில்ல, நம்மளோட சந்தேகமும் தீர்ந்துடல. இங்கே பாருங்க, நான் மாலதியோட ரிப்போர்ட்ஸை ஏற்கனவே சீனியர் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன். அவர் பேர் டாக்டர் ஜான். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பாடிக்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேறு ஏதோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுனா கூட போய் தாராளமாக பண்ணுங்கள். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். வேணும்னா நானே கூட சில டாக்டர்ஸோட பேரை ரெஃபர் பண்ணுறேன். அவங்க நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசி பாருங்கள். சரிங்க தம்பி, நான் மாலதியை சண்டிகர்லேருந்து சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். சண்டிகர்னு சொன்னதான் ஞாபகம் வருது. அங்கே எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவர் பேர் டாக்டர் ஹர்விந்தர் சிங். நான் அவரோட நம்பர் உங்களுக்கு வேணா எழுதி தரேன், நீங்கள் பேசி பாருங்க. அவர் கேன்சரில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இதுவும் நல்ல யோசனை தான் தம்பி. அவளை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வர தேவையில்லை. அவரோட நம்பர் இதில் இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. உங்களால எப்படி சொல்ல முடியுது தம்பி? ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு தெரிஞ்சா
அவங்க எப்படி தாங்கிக்கிறாங்க? மாலத்திக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. அவங்க எங்க வீட்டோட விளக்கு. அந்த விளக்கோட வெளிச்சத்துலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் தம்பி. அந்த விளக்கே அணைஞ்சிருச்சுன்னா எங்க எல்லாரோட வாழ்க்கை இருண்டு போயிடும் தம்பி. நான் வரேன். ஆண்டி, நீங்க நிம்மதியா இருங்க. எனக்கு 3 நாள் டைம் கொடுத்தா மட்டும் போதும். விஸ்வாவையும் மாயாவையும் நீங்க ஒண்ணா பார்க்க போறீங்க. படத்துல எல்லாம் வர மாதிரி 2 பேரும் டூயட் ஆட போறாங்க. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நீ எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னு நான் கண்டிப்பா நிறைவேத்தி காட்டுவேன் ஆண்டி. நீங்க கூலா இருங்க. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு மாலதி. இதை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டி, நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நான் சொல்றது நல்லா கேளுங்க ஆண்டி. உங்க நம்பிக்கையை கண்டிப்பா வீணடிக்கவே மாட்டேன். விஸ்வா அண்ட் மாயா 1 + 1 = 1 கண்டிப்பா ஆயிடுவாங்க. குட். பெரியமா, மாலதி உங்ககிட்ட ஏதாவது எதிர்மறையா பேசுறாளா? அவ பேசுற எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க பெரியமா. உங்களுக்கே தெரியும்ல. மாலதி ஒரு விளையாட்டு பொண்ணு, பொறுப்பில்லாதவ, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டா, பிரச்சனை பண்றதுக்காகவே பிறந்திருக்கா. இல்லக்கா, இதான சொல்ல வந்த? வாய் மூடு மாலதி. நாங்க கேஷுவலா பேசிட்டு இருந்தோம் ஜீவிதா. ஒருத்தர் முறிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லி ஆகணும். உன் தங்கச்சி மாலதி எல்லார விடவும் வித்தியாசமானவ. மாலதி, நான் கிளம்புறேன். மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டி, ப்ராமிஸ கீப் அப் பண்றேன். கிரேட். மாலதி, நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்லையே, நானும் ஆண்டி சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஷாலினி பெரியமா மாலதியோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா? கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க மாலதி? ஓ ஆண்டி, அது வந்து நான் விஸ்வாவையும் மாயாவையும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நீ ஒரு தடவை மாயாவை மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்பதான் உனக்கு அவளோட குணம் என்ன, அவ எப்படிப்பட்டவன்னு தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பிளான் பண்ணனா பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஆண்டி, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ண பார்த்தேன். நீங்க சரியா சொன்னீங்க. நான் ஒரு தடவை மாயாவை போய் மீட் பண்றேன். ஓ எஸ், எங்க மீட் பண்ண போற? ஆண்டி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க வர சொல்றேன். கோவில்லையா? அங்க போய் யாராவது மீட் பண்ணுவாங்களா மாலதி? ஆமா ஆண்டி, உங்களுக்கு கூட தெரியுமா, ரிஷிகேஷ்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கோவில்ல தான் மீட் பண்ணுவேன். அதனால 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோவில்ல மீட் பண்றதுனால மனசுக்கும் நிம்மதியா இருக்கும், எந்தவித கூச்சலும் இருக்காது. 2வது, நம்ம என்ன பேசணும் சாமி காதுக்கு விழுந்துரும், அவர் உடனே நிறைவேற்றி வச்சிருவாரு. மாலதி, மாயா உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல. அப்படி இருந்தாலுமே அவ கோயிலுக்கு வர பொண்ணே இல்ல. அதனால நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணுங்க. என்ன? அதனாலே 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. மாயாவை மீட் பண்ணலாம், காஃபியும் குடிக்கலாம். ஓகே, நான் அவளை கேஃபேலயே மீட் பண்றேன். ஆல் ரைட். ஒரு விஷயம் மாலதி, இப்போ நான் உன் கூட வர முடியாது. ஏன்னா சேரிட்டில எனக்கு நிறைய வேலை இருக்கு. சோ நீ ஒருத்தையே சமாளிச்சுப்பல. ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னோட தோல் ரொம்ப ஸ்ட்ராங். எல்லா பாரத்தையும் நானே சுமக்கிறேன். கிரேட். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாலதி, நீ
பெரியம்மா கிட்ட எதை சுமக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த? ஆ என்ன என்னவா? நீ பெரியம்மா கிட்ட என்ன சுமக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு கேட்டேன். துப்பட்டா? ஷாலினி ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, எந்த பொண்ணு அவளோட துப்பட்டாவை சரியா சுமக்குறாளோ அது கண்டிப்பா விழாது. நம்ம ஊர்ல கூட இப்படிலாம் சொல்வாங்கல்லக்கா. மாலதி, இப்ப நீ அடிக்கிற ஜோக்குக்கு சிரிக்கிற மூட்ல நான் இல்ல. மரியாதையா சொல்லு, என்ன பேசிட்டு இருந்த? மாலதி, என்ன பேசிட்டு இருந்த? நான் உன்னதான் கேக்குறேன். விஸ்வாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். விஸ்வாவை பத்தியா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? அக்கா, அவனுக்கு 100 ஆயுசு. அவன் தான் போன் பண்றான். நான் கிளம்புறேன். எங்க? அவன் என்ன கோவிலுக்கு வர சொல்லிருக்கான். என்ன? இல்ல கேஃபேக்கு வர சொல்லிருக்கான். சரி நான் கிளம்புறேன். மாலதி, என்ன போயிட்டு போங்க, அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நான் டாக்டர் மதன் கிட்ட பேசி பார்த்துட்டேன். எதுக்கும் நம்ம மாலத்தியை இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டுறது நல்லதுன்னு சொன்னார். அவரே சண்டிகரில் இருக்கிற ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்டோட நம்பரையும் கொடுத்தாரு. அவரோட பேர் டாக்டர் அரவிந்தர் சிங்கா. நாம் மாலத்தி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டலாம், செகண்ட் ஒப்பீனியனுக்காக. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதாம்மா. மாலத்தி இப்போ சண்டிகரில் தான் இருக்கா. அவளுக்கு எந்த சந்தேகமும் வராது. அம்மா, இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. நாம் உடனே சண்டிகர் கிளம்பி போகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. ஆனா மோகன், அந்த ஊருக்கு போய் இவ்வளோ பெரிய விஷயத்த நாம ஜீவிதா கிட்ட எப்படி சொல்றது? அப்படியே நாம சொன்னாலும் இத அவ தாங்கிக்குவாளா? நாம ஜீவிதா கிட்ட இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல வேண்டாமா? அவ இப்போதான் புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கா. இப்போ போய் அவகிட்ட இதை சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாமா? உங்களுக்கே நல்லா தெரியும் மாலத்தி மேல ஜீவிதா எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு. மாலத்திக்கு ஏதாவது ஒண்ணுனா ஜீவிதாவால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. எனக்கு தெரியும்பா. அதனாலதான் இவ்வளவு நாள் அவகிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா இதை எத்தனை நாளைக்குத்தான் நம்ம மறைக்கிறது? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளுக்கு தெரியத்தானே போகுது. அதுக்கப்புறம் அவ இதை தாங்கித்தானே ஆகணும். கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம மாலத்தியை இன்னும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? அவர் ஏதாவது நம்பிக்கை கொடுக்கலாம்ல? அதுக்கப்புறம் வேணா நம்ம ஜீவிதா கிட்ட சொல்லிக்கலாம். நீங்க 2 பேரும் திடீர்னு ஏன் இப்படி சண்டிகருக்கு கிளம்பி போறீங்கன்னு என்னோட மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. பின்னப்பா, எப்ப பாரு என்னை விட்டுட்டு எல்லாரும் ஜீவிதாக்கா வீட்டுக்கு போறீங்க. முதல்ல மாலதி அக்கா போனா இப்ப நீங்க எல்லாம் போறீங்க. ஆனா நான் மட்டும் எப்ப பாரு இங்க தனியா இருக்கணும்ல. எப்ப பாரு ஏதாவது சாக்கு பக்கம் சொல்லிட்டு என்னை இங்கேயே விட்டுட்டு போறீங்க. இந்த வாட்டி எனக்கும் வரணும்னு ஆசையா இருக்குப்பா. டேய், நீ கொஞ்சம் அமைதியா இருடா. நானும் இவங்க கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். முதல்ல மாலதி ஊருக்கு போனா, இப்ப நீங்க 2 பேரும் கிளம்புறீங்க. ஒருத்தர் பின்னால ஒருத்தர் போய் அந்த வீட்டுல எல்லாருமே போய் தங்குறதா உத்தேசமா? நானும் உங்க கூட வரேன், கிளம்புங்க. இங்க பாருங்க பாட்டி, நாங்க சண்டிகருக்கு ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். போன வேலை முடிஞ்ச உடனே நாங்க சீக்கிரம் கிளம்பி வந்துருவோம். அத்தை, நீங்க ஏன் சண்டிகருக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும்.